வெல்கம் டு யோகின் பிளாக்ஸ். ரொம்ப போர் அடிக்குது, வாங்கடா விளையாடலான்னா ஒவ்வொருத்தவனும் ரொம்ப சீனை போடுறானுங்க. சண்முகா விளையாடலாம்டா. நீ வேலை இருக்கு, நான் நீ அவுட்டு கொடுத்தாகணும். என்னப்பா வா விளையாடலாம். அப்புறம் அவுட்டு கேட்குறீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னைக்கு தாண்டா ரொம்ப பண்ணுவீங்க மோகனு. இதெல்லாம் நீங்கள் மறைச்சிங்க. இப்போ இவ்வளோ கீ இருக்குது இதில், இதெல்லாம் கற்றுக்கிட்டு போட்டோம்னா நம்ம சேனலுக்கு நானே மியூசிக் போட்டுருவேன். கற்றுக்கணும். காப்பிரைட் பிரச்சனை வருது, எப்போ கற்றுக்குவ? ஆமா அர்ச்சனா டென்த்தில் அவுட்டோ கொடுக்கணும் போங்கண்ணே. என்னடா பண்ற? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆன் பண்றா கேமராவை. நமக்கு அமையிற கேமராமேன் எல்லாமே இப்படிதான் இருக்காங்க. டேய் சரி வாடா விளையாடலாம்டா. ஏதாவது வேலை இருக்கு. என்னடா வேலை? ஸ்டுடியோக்குள்ளதான் உட்காந்துருக்கோம், என்னதான் உனக்கு வேலை? என்ன ப்ரோ பேனா எழுதுதான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ப்ரோ நான் கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன், ஆகுன்னா கேட்குறீங்க காமெடி இல்லைன்ட்டு. அதுதான் காமெடியாக யோசிச்சுட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க. பண்றாங்க ரொம்ப பண்றாங்களே. டேய் விளையாட வர மாட்டேங்கிறாங்கடா, நீங்களாவது வாங்கடா. போயா வேலை கிடக்கு. நீங்க வர மாட்டியா? இவங்கள வர வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் அண்ட் சீ. என்னப்பா இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? வேலை இருக்கு. ரொம்ப சின்சியரா இருந்தீங்களப்பா. வேலையா முக்கியம், சாப்பாடு தான். சரி சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். கேம் விளையாண்டாதான் சோறு. நல்லா இருக்குமா கேமு? என்ன கேமா இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா கேம் விளையாடணும். வேற கண்ணாமூச்சி, ஆல்டர்னேட் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ராஜாராணி. கிரிக்கெட் விளையாட போலான்னு. இந்த ராத்திரியில ராத்திரியா? எல்லா நேரமும் ராத்திரி, ஃபர்ஸ்ட் நைட்டு, மிட் நைட். இவனை தூக்கி அந்த கொரில்லா செல்ல போடுங்க. சரி நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்னன்னா நான் வந்து ஒரு சினிமா டைலாக் சொல்லுவேன். அந்த சினிமா டைலாக் வந்து ஒவ்வொருத்தவனும் ரிப்பீட் பண்ணணும். இது அந்த ஷோவில் அதேதான் சரியா? எல்லா ஷோவும் எதுல இருந்து ஏதாவது காப்பி அடிக்கிறதா தான் இருக்கும். சரி நீ தான் ஏதாவது புதுசா ஐடியா சொல்லு. இல்லை இதுலேயே போயிடலாமே. இல்லப்பா நீ சொல்லுப்பா, பரவாயில்லப்பா. நல்லா இருக்கும், தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி ரெடியா? ஃபர்ஸ்ட் இல்லை. ஆக உங்களுக்கு பணம் தான் முக்கியமா போச்சு இல்ல? நான் பார்க்காத பணமா உங்ககிட்ட இருக்கு? அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் எனக்கு பெருசு இல்ல. இதான் டைலாக். இருங்க மைக் செட் பண்ணுங்க. பெரிய சந்தோஷ் நாராயணன் மைக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பேசுவாரு. அது ஊத்துக்குழி இல்ல, தூத்துக்குடி. ஊத்துக்குடியா? ஊத்துக்குழினா வெண்ணெய் தான் கிடைக்கும். ஆக தலைவரி விடத்து ஆக சொன்னீர்களே, செய்தீர்களா? இருங்க சீனியோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியாது. பணம் தான் முக்கியம் சொன்னேன். ஒன்ட்ட இல்லாத பணமா? ஆமா ஒன்ட்ட இல்லாத பணமா? நைட்டு வர்றப்ப எடுத்துட்டு வந்துரு, நாளைக்கு ஊரை விட்டு ஓடிடலாம். ஆக உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சு இல்ல? ஆமாத்தா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு பணம் தான் முக்கியமா போச்சுல. எனக்கா உனக்காங்க? நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு நேரம் எல்லாருமே பேசினப்போ எல்லாருமே சொன்னப்போ சொல்லிட்டு இருந்துச்சு, மைக்க கொடுத்தோன்னே திருத்தன்னு முழிக்குது. ஆக உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சுல? ஆமாண்டி. என்ன சொல்லணும்?
காஃபி சொல்லுங்க. வழக்கம் போல சொல்லு. அண்ணே வேலை இருக்குண்ணே. என் மைண்டு ஃபுல்லா அங்கதானே இருக்கு. நான் பார்க்காத பணமா ஆக இது வந்துருக்கு. எனக்கு அது சொல்றா. ஆக உனக்கு பணம் தான் முக்கியம் இல்ல? ஆமா, நாங்க சன் மியூசிக்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு பணம் முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியமா? இது அவன்கிட்ட சார்த்துட்டு பணம் தான் முக்கியமா போச்சு. ஆக மொத்தத்துல உனக்கு நான் பணம் தான் முக்கியமா போச்சுல. நான் பார்க்காத பணமா தூக்கி அடிச்சு எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும். ஆனா ஒரு நாளும் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. எந்த காந்தி? எந்த காந்தி? ஏய், பேசுறா. கொண்ட காதலி சொல்லு. உந்த மனைவி என்று காதலி ஆகலாம். அப்ப அது பேரு கள்ள காதல். அவரு பாக்ஸரு. என்ற காதலி உண்ட மனைவி ஆகலாம், என்ற மனைவி உண்ட காதலி ஆகலாம். எந்த காதலி என்ற காதலி என்ற காதலி இல்லைங்கோ. எந்த காதலி சரிங்க. சரி. எந்த காதலி உந்தன் மதுமி ஆகலாம். ஐயோ அப்படியா? ரொம்ப எந்தியாது. உந்தன் மனைவி எந்த காதலி ஆக முடியாது. இந்த காதலி உந்த மனைவி ஆகலாம், இந்த மனைவி எந்த காதலி ஆகலாம். சொல்லிட்டான். சரிப்பா, நான் ரெடி. அமைதியா இருங்க. சரி. சரி. சரி, எந்த காதலி உந்த மனைவி ஆகலாம், ஆனா உங்க மனைவி என்ற காதலி ஆக முடியாது இல்ல? அண்ணே சொல்றா. அது என்ன வருதுண்ணே? இதுலயுமா திங்கிறது பேல்றது கொடுத்து வச்சவன் எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மஞ்சளை உடம்புல பூசிக்கிறதும் வாசல்ல தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க, சயின்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அதெல்லாம் நம்ம சொல்லாதனால தான் மஞ்சளை விளையாத நாட்டுக்கார அதை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டு நம்ம வரலாறு தெரியாதப்ப தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரியாதப்ப தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுங்க. மஞ்சளை உடம்புல தேய்க்கிறதும் தண்ணியில் கலைஞ்சு குடிக்கிறதும் வாசலில் தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காது. சாமி இல்லை, சாமி தானே, சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க, சயின்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. இப்படிலாம் பண்ணாதனால தான் பண்ணாதனாலதான் சிரிப்பு வருது. மஞ்சளை விளைய வச்சு பேட்டன் ரைட் வாங்கிட்டான் வெளியூருக்காரன். ஏய், வரலாறு தெரியாதவ வரலாறு தெரிஞ்சவனுக்கு சொல்லி கொடுங்கடா. மஞ்சளை உடம்புல பூசுறதும் அதை தண்ணியில கலந்து வாசல்ல தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லாதீங்கடா, அறிவியல் சொல்லி கொடுங்க. அதனால தான் மஞ்சளே விளையாத நாட்டுக்கார நம்ம நாட்டில் விளையிற மஞ்சளுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கா. இப்போ தெரியுதா நம்ம பையன் எவ்வளோ மக்கான பசங்க. வரலாறு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. மஞ்சளை உடம்புல பூசுறதும் தண்ணியில் கலந்து வாசத்தளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க, சயின்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. கமான் கமான். அடுத்த டைலாக் மறந்து போச்சு. ஒன்னா பார்த்துருந்து என்ன சார் ரோமானது தெரியல போற ஒரு நாய் நோய் அடிச்சா கூட அது கேட்க சட்டம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. அப்புறம் ஒரு பொண்ணு நோய் அடிச்சு